ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். அகைன் நம்ம திருச்சியில் தான் இருக்கோம். எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்தியன் கார்ஸில் தாங்க இருக்கோம். இந்தியன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா BB3 பார்க் அவென்யூ, அண்ணா நகர், தன்னூர், திருச்சியில் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இயர்ஸாக இந்த ப்ரீ ஒன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டயுமே நிறைய கார்ஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஒரு 4 கார் இருக்குது. அதுவும் ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் தாங்க இருக்குது. வாங்க அந்த ப்ரீமியம் கார்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ப்ரீமியம் கார்ஸ் லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கார் என்ன கார்னு பார்த்தீங்கன்னா பென்ஸ் 180 தாங்க. ஸோ இதோட ஸ்பெக் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓனர்ஷிப் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த ஷோரூமோட நம்பர். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் வந்த டைம் இந்த ஷோரூமோட ஓனர் வந்து வெளியில் போயிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து ஓனர்ஷிப்போட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியலை. பண்ணி கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு சொல்கிறேன். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெறும் 6,50,000 கேட்குறாங்க. ஸோ இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வாங்க நம்ம பார்ப்போம். இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னலாக ஓவராலாக பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஃப்ளோரோசன் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அவுட்ராலாக பார்த்தீங்க அப்படின்னா பென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கக்கூடிய காராக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், 4 வீல் அலாய் வீல் அண்ட் டிஸ்க் பிரேக்கோட வந்துடும். ABS, ஏர் பேக், EBD அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துடும். ஸோ மிரர்ஸ்லேயே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓவராலாக பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ அதோட இன்டீரியல் போய் நம்ம பார்ப்போம். அந்த பென்ஸோட கீ. இன்டீரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் டோர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 4 விண்டோ, பவர் விண்டோ, 1 டச் கண்ட்ரோலில் வரும். விண்டோ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி 3-வே மெமரி சீட்ஸ் வந்துடும். அதே மாதிரி 6-வே அட்ஜஸ்டபிள் சீட் தான் இது. ஸோ இந்த சீட்டுமே நம்ம லாஸ்ட் ஒரு பென்ஸில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ் இதில் வர மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இன்டீரியலும் கிட்டத்தட்ட அந்த கார் மாதிரியே தான் இன்டீரியலும் உங்களுக்கு இருக்கும். கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கங்க லைவாக எவ்வளோ ரன் ஆகிருக்குன்றது. இருந்தாலும் ஒரு தடவை 22,300 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. டேஷ்போர்ட் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்துக்கங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோலில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கான கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸுமே உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே சன்ரூஃப் உள்ள தான், சன்ரூஃப் ஆப்ஷன் உள்ள வேரியன்ட் கார் தான் இது. ஆட்டோமேட்டிக் டீசல் வெஹிக்கிள். எல்லா பென்ஸ்லேயுமே உள்ள ஒரு ஃபால்ட்டுனா இந்த டிஸ்பிளேல பிளாக் மார்க் வருது. நான் பார்த்த எல்லா வண்டியிலையுமே இருக்குது. ஓகே, அதை தாண்டி ஏசி வென்ஸ்லாம் பாருங்கள். அந்த பென்ஸோட லோகோவோட மில்லரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸி லுக்கில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோர் மேட் எல்லாமே ரொம்பவே, இந்த டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக இருக்குது. சீட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரீமியம் லெதர், பிளாக் லெதரில் சீட் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம சீட்டை காட்டுவோம். சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு 8 ஸ்பீக்கர்ஸ் உள்ளக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இது. சீட் பார்த்துக்கோங்க. ப்ரீமியம் பிளாக் லெதரில் கொடுத்துருப்பாங்க. இதோட சீட்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டிவான பக்கெட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரீமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓவராலாக எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயர்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக. இந்த கார் ஓவராலாக எந்த வித ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன் அண்ட் அவுட் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம காட்டக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு BMW X1ங்க. 2012 மாடல். இதுவும் டீசல் வெஹிக்கிள். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இப்போ நம்ம காட்டக்கூடிய எல்லா காருமே சைடில் நெகோஷியபிள் பண்ணிப்பாங்க. இந்த கார்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கார்ஸில் தாங்க இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் 2012 X1. ஸோ X1 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேனட் ரொம்ப பெருசாகவும் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடியூலில் இந்த கார் இருக்கும். ஸோ பாருங்கள், இது ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் இது. ஸோ இந்த காரோட நீங்கள் ஓவரால் லுக் பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப பெருசாக வரும், பேக்கில் அப்படியே சின்னதாக ஷார்ட் ஆகிடும். இந்த வால்வோவில் வர டைப் மாதிரியே வரும். மேபி யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்ற விஷயத்துக்கு நான் வரல. அகெயின் இந்த BMWவோட கீ. ஆஸ் யூஷுவல் டயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே ப்ரீமியம் வெஹிக்கிள். இதுலேயுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். 4 வீலுமே டிஸ்க் பிரேக் அண்ட் அலாய் வீல்ஸ். ஒரு பெரிய சைஸ் ஆஃப் டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ச் அலாய், 225 செக்ஷன் டயர்ஸ் வரும் இதில். ஸோ ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் இது. இன்டீரியல் பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது இந்த காரில். அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸு, மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இது. இந்த காரோட சீட் ஒரு பீச் கலரில் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க. ஒரு ப்ரீமியம் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதோட இன்டீரியரில் வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த ஒரு பீச் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ரியர் சீட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இதுலேயுமே பாருங்களேன், அந்த ஹோல்டர்ஸ் வைக்கக்கூடிய கப் ஹோல்டர்ஸ் வைக்கக்கூடிய இது கொடுத்துருக்காங்க.
சீட்டோட லெதர் பாருங்கள் எப்படி இருக்குன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 4லேருந்து 5 பேர் கம்ஃபர்டபுளாக இந்த காரில் ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு ரியர் சீட்டில் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோவ்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம காட்டக்கூடியதில் Volkswagenலேயே ரொம்பவே கிளாஸான கார்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரீமியமான காரான Volkswagen Jetta 2010 மாடல் டீசல் வெஹிக்கிள். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இதுதான் அந்த காரோட கீ. இப்போ வரைக்குமே டாப் வேரியண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே வரக்கூடிய கீ இந்த கீ தான். இதுலேயுமே எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் உள்ள கார் தான் இது. இன்டீரியல் பார்த்துக்கோங்க, இது ஒரு ஹை ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடியது. அப்போ உள்ள ஃபீச்சர்ஸில் வர எல்லா இதுவுமே இந்த காரில் இருக்கும். சீட்ஸ் பார்த்துக்கோங்க, சீட்ஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பையராக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கார் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி Volkswagen யூஸ் பண்ணுறீங்க, Volkswagen பற்றி இன்னும் நோட் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த காரை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக அந்த கார் நல்லாவே இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% நல்லா இருக்குது. ஓவரால் லுக் பார்த்துக்கோங்க. அந்த TDI டீசல் வெஹிக்கிள், இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இது லோக்கல் நம்பரில் தான் இருக்கு இந்த வெஹிக்கிள். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சரி வாங்க நம்ம அடுத்து யங்ஸ்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச காரான அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். இது Honda Accord பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க இது. ஸோ இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,25,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இப்போ நம்ம காமிச்ச கார்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சரி வாங்க இந்த காரோட இந்த நோட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இப்போவே எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ள கார் தான். 4 விண்டோ, பவர் விண்டோ, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த காரில். ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கார்ஸ். அங்கே பாருங்களேன் அந்த இன்டீரியரில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மெமரி ஃபங்க்ஷன் சீட்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் பேனட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே போக முடியல. இன்டீரியரில் பார்த்துக்கோங்க, ஒரு பெரிய மியூசிக் கண்ட்ரோல் வந்துடும். இருங்க, முடிஞ்ச வரைக்கும் உள்ளேயே போகிறேன். ஆமாம். ஸோ அப்போவே உள்ள க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உள்ள கார் தாங்க இருக்குது. இந்த மியூசிக் சிஸ்டத்தை பாருங்களேன், இந்த ஏசி கண்ட்ரோலர்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்றது, எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரியான இந்த வியூவுமே பாருங்களேன், ரொம்பவே பெரிய வியூவாக இருக்கும். அதே மாதிரி இதோட சீட்ஸ் பீச் கலரில் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த BMW பென்ஸில் எப்படி அந்த ஃபினிஷிங் வருமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் தான் இதுலேயும் வரும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்களா, நான் சொல்கிறது இந்த வேரியண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2011 வேரியண்ட். அதிலே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா CD டிரைவ் அண்ட் ப்ளூடூத் டால்பி எஃபெக்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, இருங்க பாருங்கள். டால்பி எஃபெக்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்போவே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அப்போவே அந்த பேடல் ஷிஃப்ட்டு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த காரு. முன்னாடி இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுலேயுமே சன்ரூஃப்கான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஜின் பேக்குள்ளே போய் பார்ப்போம். இன்ஜின் பே போகிறதுக்கு முன்னாடி ஏர் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 6 to 7 ஏர் பேக் வரும். ஸோ இந்த காரோட மெயின் விஷயமான இன்ஜினுக்கு வருவோம். பட் ஆனால் இதோட இன்ஜின் பே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு பெட்ரோல் இன்ஜின், டீசல் கூட கிடையாது. இதோட இன்ஜினோட சைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம காமிச்ச ப்ரீமியம் கார்ஸ் இல்லாமல் இன்னுமே அவங்ககிட்ட நிறைய கார்ஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. ஸோ இந்த காரோட மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல அவங்க நம்பர் தர மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எங்கே எடுக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கார்ஸ் திருச்சியில் தாங்க எடுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் யூஸ்டு கார் கார்னர் போடுற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.